திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தில் உள்ள முசிறி சட்டமன்ற தொகுதி துறையூர் சாலை முசிறி கைகாட்டி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முசிறி தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் மலர்களை தூவி அன்பை வெளிப்படுத்திய மக்கள். சாதி மதம் பார்க்காத கட்சி அதிமுக, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக என்று முசிறியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். கருணாநிதி குடும்பம் பாணியில் அமைச்சர் நேரு வாரிசு அரசியலில் ஈடுபட்டு தனது மகனை எம்பி ஆக்கியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்கள் வருவதா இருந்தாலும் அந்த குடும்பத்தை திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர முடியும். மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்துக்கு வருவாலும் திரு கருணாநிதியோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. அங்கதான் இப்படின்னா இங்க இருக்கிற எங்க திருச்சியில் இருக்கிற அமைச்சர் யாரு நேரு அவர்கள், திரு நேரு அவருடைய மகன். ஏன் திரு கருணாநிதி குடும்பத்தில் தான் வாரிசு இருக்கணுமா? என்னுடைய குடும்பத்திலையும் வாரிசு இருப்பதாக அவருடைய மகனே இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு அவர் இப்ப எம்பி ஆயிருக்கார். கருணாநிதியின் குடும்ப வாரிசுகளுக்கு இனி தமிழகத்தில் இடமில்லை. உதயநிதியை முதலமைச்சராக்குவது கனவில் நடக்கலாம், நனவாக்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர்றாராம். எப்போ கனவுல வரலாம், நனவாக முடியுமா? 2026 தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு சமட்டி அடிக்கிற தேர்தலாக இருக்கும். திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இடமில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர் தான் இனி தமிழகத்தில் முதலமைச்சராக வர முடியும். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் புரட்சி தமிழரை கண்டு ஆரவாரம். கூட்டணி கட்சிகளை நம்பியுள்ள கட்சி திமுக, மக்களை நம்பியுள்ள கட்சி அதிமுக. யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் மக்கள் அதிமுக பக்கம் இருப்பதால் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி நிச்சயம் என புரட்சி தமிழர் உறுதி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த துறையூரை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இங்கே மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குது என்பது நேரலையில பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக நீங்க கூட்டணி பலம், எங்க கட்சிக்கு மக்கள் பலம் இருக்குது. ஆகவே தேர்தலிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று பெரும்பான்மையோட தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகத்தை மூட திட்டமிட்ட திமுகவின் சதியை அதிமுக முறியடித்தது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்கள் விரும்பும் உணவுகள் அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும்.
இப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவர்களுக்கு வழங்கப்படும். மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்டுவதுதான் மக்களின் ஏகோபித்த எண்ணம். மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பதற்கு என்ன கஷ்டம் என திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் மக்களுடைய ஏகோபித்த எண்ணம். அப்படித்தானே? மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த திட்டத்தை எல்லாம் அதிமுக ஆட்சியில மக்கள் பயன்பெறுகின்ற திட்டம். தாலிக்கு தங்கம். இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற. நீங்க தான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டீங்க திமுகவில். இன்றைக்கு மக்களுக்கு குடிக்கிற திட்டத்தை ஏன் நிறுத்துற? அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? 1992ஆம் ஆண்டு திருவள்ளுவர் போக்குவரத்து கழக பேருந்தில் பயணித்த ரகுபதிக்கு தற்போது எத்தனை கல்லூரிகள், பினாமி சொத்துக்கள் உள்ளன? சர்க்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. கீழே இருக்கும் சர்க்கரம் மேலே வரும். அப்போது நீங்கள் என்னென்ன ஊழல் செய்தீர்களோ அத்தனையும் தோண்டி எடுக்கப்பட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ரகுபதி அவர்களே, நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது நானும் எம்எல்ஏவா தான் இருந்தேன். அப்ப உங்க சொத்து என்ன? நீங்க சாதாரணமா திருவள்ளூர் பஸ்ல ஏறி வந்தீங்க. திருவள்ளூர் போக்குவரத்து பஸ்ல ஏறி சென்னைக்கு வருவீங்க. உங்களுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை கல்லூரி இருக்குது, எவ்வளவு பினாமி சொத்து? நாவடக்கம் தேவை. இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது. கீழக சக்கரம் மேல வரும். அப்போ நீங்க என்னென்ன ஊழல் செஞ்சீங்களோ அத்தனை தோண்டி எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பண்ணலாம்ல? இவருக்கு எப்படி காலேஜ் வரும்? நீங்களும் தான் எவ்வளவு உழவு உழைக்கிறீங்க. மேல வர முடியுதா? தினம் குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டம். இவருக்கு என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்காரு? இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு நம்ம மீது பழி போடுறார். ஜல்லி கிரஷர் உரிமையாளர்கள் டன்னுக்கு 100 ரூபாய் திமுகவினருக்கு கொடுத்தால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. ஜல்லிக்கற்களுக்கு லஞ்சம் வாங்குவதை தொடர்ந்தால் நீதிமன்றம் செல்ல நேரிடும் என அமைச்சர் ரகுபதிக்கு புரட்சி தமிழர் எச்சரிக்கை. ஜல்லிக்கரசரு எம்சாண்ட் தயாரிக்கிறவங்க டன்னுக்கு 100 ரூபாய் விலை பேசிட்டு இருக்கிறீங்க. வெளியில வந்துகிட்டு இருக்குது. நாங்க தோண்டி எடுத்தா நீங்க இருக்கிற இடம் வேற இடமா போயிருவீங்க. அதே மாதிரி ஜல்லிக்கரசர் உரிமையாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், எங்கேயாவது டன்னுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கிரசர் தடுத்து நிறுத்தப்படும். திரு ரகுபதி அவர்களே, உங்களுடைய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டன்னுக்கும் ஜல்லி கிரசர் உரிமையாளத்துல 100 ரூபாய் இன்னைக்கு லஞ்சம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் மீண்டும் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருவாங்க. ஆங்காங்கே தங்கி வேலை பார்க்கும் நரிக்குறவர் மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் அவர்களே விரும்பும் பகுதியிலேயே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. பட்டியல் இன மக்கள், மலைவாழ் மக்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆகியோருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. நரிக்குறவர் மக்கள் அவர்கள் அங்கங்கே தங்கி அவருடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. அந்த நரிக்குறவர் மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே அவர்கள் விரும்புகின்ற இடத்தில் அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு நரிக்குறவர் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை விவசாயி, தொழிலாளி இவர்களுக்கெல்லாம் வீட்டு மனை இருந்தாலும் பரவாயில்ல, குடிசையில் இருந்தா அவர்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லைனாலும் அதிமுக ஆட்சியில வீட்டுக்கு இடம் வாங்கி வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில்தான் தமிழகம் கல்வியில் வளர்ச்சியடைந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். கல்வி புரட்சி, மறுமலர்ச்சி ஏற்படுத்திய அரசு அதிமுக என்று துறையூரில் நடைபெற்ற எழுச்சி பரப்புரையில் பொதுச் செயலாளர் பேச்சு. 2019-20ஆம் ஆண்டுல
இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதே திமுக அரசாங்கம் இருந்தது. 2011 அம்மா முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. அண்ணா திமுக ஆட்சியில கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் அதிக அளவிலே பட்டப்படிப்பு படித்து கிட்டத்தட்ட 19ஆம் 20ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 54% இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்திலே உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் குளறுபடி நடந்துள்ளதால் அந்த தேர்வை ரத்து செய்ய மீண்டும் நடத்த வேண்டும். துறையூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். 2025ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குது. பல மாணவர்கள் இதில் வேதனை அடைந்திருக்கின்றாங்க. எங்களுக்கு கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்கிறாங்க. சிலர் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. மீண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று அந்த மாணவர்கள் இளைஞர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த அரசு உடனடியாக நடந்த தேர்வை ரத்து செஞ்சு மீண்டும் புதிய தேர்வை அறிவிக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் மாணவருடைய குறைகளை போக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி கடைவீதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. காவிரியை காத்த பாதுகாவலரே என விண்ணை முட்டும் அளவிற்கு முழக்கமிட்டு வரவேற்ற மக்கள். அதிமுக ஆட்சியில் தொழிலாளி, விவசாயி, மாணவர்கள் என ஒட்டுமொத்த மக்களுக்கும் பலன் கிடைத்தது. ஆனால் இன்று ஒரே குடும்பம்தான் பிழைப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக குடும்ப கட்சியும் கிடையாது, வாரிசு அரசியலும் கிடையாது என மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற பரப்புரையில் புரட்சி தமிழர் பெருமிதம். தொழிலாளிக்கும் சரி, விவசாயிக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அதிமுக ஆட்சியில பலன் கிடைச்சது, நன்மை கிடைச்சது. இன்றைய தினம் தமிழகத்தில் அந்த நிலை இல்லை. ஒரே குடும்பம் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி தமிழ் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? கொரோனா காலத்தில் நாடே முடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு ரேஷனில் விலையில்லா பொருட்கள் கொடுத்த அரசு அதிமுக. கொரோனா காலத்தில் 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு வழங்கியது அதிமுக அரசு என மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் புரட்சி தமிழர் பெருமிதம். இந்தியாவிலேயே அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் என்று பாரத பிரதமர் பாராட்டப்பட்ட அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஏழைகள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வீடு தேடி சென்று கொரோனா காலத்தில் சுட சுட நாளொன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். கொரோனா காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஏழைகளுக்காக கொடுத்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தையும் அதிமுக ஆட்சி ஏற்படுத்தி. திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிட்னி திருட்டு குறித்து முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக அரசாங்கம், அந்த அரசாங்கமே முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல, உண்மைதானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு
நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவினருக்கு சொந்தமான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மக்கள் தங்கள் உடல் உறுப்புகள் திருடப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியில் ஏழை மக்களை குறிவைத்து உடல் உறுப்புகள் திருடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா, உங்களை உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது நல்லது. நல்லதுக்காக சொல்றேன். வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது. அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள், இப்படிப்பட்ட பதவியில வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்றை அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம். தமிழகத்தில் சுகாதாரத்துறை சீர்கெட்டிருப்பதாக மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறையை தன்வசம் வைத்திருக்கும் அமைச்சர் மாரத்தான் ஓடுவதற்குத்தான் லாயக்கு எனவும் விமர்சனம். இன்றைக்கு சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவர் மாரத்தான் ஓட்டம் போடுறார், ஓடுறதுக்கு கரெக்டானவர் தான். ஆனா நிர்வாகத்தில் அவர் பின்னடைவு, ஒரு மோசமான நிர்வாகம் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்க்கப்படுகிறது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வருவதற்கு உறுதுணையாய் இருந்த காவிரி காப்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி காவிரி ஆற்றில் மலர்களை தூவி காவிரி தாயை வணங்கினார். அதிமுக ஆட்சியின் போது விவசாயிகளை அரண் போல் பாதுகாத்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைந்த வாழைத்தாரை வழங்கி மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் இருவேறு நிகழ்வுகளில் 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்த 24 வயது இளைஞர் மீதும் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 22 வயது இளைஞர் மீதும் போக்சோ வழக்கு பாய்ந்தது. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை தடுக்க திறனில்லாத திமுக அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பெற்றோர் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 60 வயது முதியவருக்கு போக்சோ. அப்பாவி சிறுமிகள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவதை கண்டுகொள்ளாத அப்பா ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே தனியாக வசித்து வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை நள்ளிரவில் வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிய காமுகன். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் திளைக்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண்கள் வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அவலம். இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த நிலைமைனாக்கா எந்த லெவலில் இருக்குன்னு ஒன்றும் தெரியலங்க. அதுக்கு என்னான நடவடிக்கை கண்டிப்பாக அரசாங்க சார்பில் எடுக்கணும். அரசாங்கம் உடனே இது பாதுகாப்பு தரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. பொண்ணுக்கு மாற்றுத்திறனாளிங்கிற பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எங்களை மாதிரி பொம்பளைங்களாம் எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இது அரசாங்கம் கொஞ்சம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். நம்ம நிறைய பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு வரவங்க இருக்காங்க. வெளியே போகிற பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது அரசாங்கம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து 3 மாதங்களில் மட்டும் 15,000 பேருக்கு சிகிச்சை அளித்ததாக பெருமை பேசும் ஸ்டாலின் அரசு கடந்த 3 மாதங்களில் மட்டும் 15,000 பேர் என்றால் கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர் இருப்பார்கள் என்ற ஐயம் எழுந்துள்ள நிலையில் இந்த கணக்கே திமுக அரசின் அவல ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த புருளியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 9 கிலோ கஞ்சா மற்றும் 7.5 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின.
உரிமைக்காக போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய துணிந்த விடியாதிமுக அரசுக்கு பணத்திற்காக கஞ்சா விற்கும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க தெரியாதா என மக்கள் காட்டமாக கேள்வி. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே முனைப்பு காட்டி வருவதால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் தமிழகம் முதலிடம் பிடித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கும் அறைகளில் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் சிக்கின. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திராணியற்று குக்கிராமங்கள் வரை புழங்க வைத்துவிட்டு தற்போது சோதனை என்ற பெயரில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை விளம்பரம் தேடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் வட்டாலூர் கிராமத்தில் குடும்பத் தகராறின் போது ஏற்பட்ட மோதலில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகனால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்காமல் தமிழகத்தில் காலி பணியிடமே இல்லை என்று மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் 6563 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அரசு அறிவித்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் உண்மையை மறுத்து கோபத்தில் எழுந்து ஓடியதால் பொதுமக்கள் அதிருப்தி. 42 பேர் இருக்காங்க. போதிய மருத்துவர்கள் இல்லை. கோவை அரசு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை பிரிவில் ஒரே ஒரு மருத்துவரே பணியில் இருக்கும் நிலையில் மருத்துவமனைகளில் காலி பணியிடமே இல்லை என அமைச்சர் மா சு உண்மையை மறுப்பது ஏழை மக்களின் உயிரை துச்சமென நினைக்கும் செயல் என குற்றச்சாட்டு. மருத்துவத்துறை சீர்கேட்டை சரி செய்யும் அளவிற்கு திறனில்லாதது அமைச்சரின் கோபத்தின் மூலம் வெளிப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம்.